அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் ட்ரெயின் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள் அல்லது புதிதாக எடுக்கப் போகிய தீர்மானங்கள், அதனை பற்றிய அனுபவங்களை, அதற்கான உத்திகளை ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நற்புலரியில் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம் அமைதியாக. கண்களை மெல்ல திறக்கவும். நன்றி. அடுத்ததாக அஃபர்மேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை மியூட் செய்து சத்தமாக சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை மனக்கண்ணால் கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். 5 முறை 3 செகண்ட் வயிற்றின் வழியாக சுவாச பயிற்சி, 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இந்த சுவாச பயிற்சியை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் நெப்போலியன் போனபர்ட். இவர் 1769 1821 இவரோட காலம். இவர் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் ஜீனியஸ், ரோஸ் டு ப்ரோமினன்ஸ் அஸ் த எம்பரர் ஆஃப் த பிரான்ஸோட ஒரு முக்கியமான நபர். ஹிஸ் மிலிட்ரி கேம்பெயின்ஸ் reshaped European history, leaving an indelible mark on the continent. While his reign ended in exile, Napoleon's strategic brilliance and administrative reforms influenced the course of modern warfare and governance. Despite controversies surrounding his ambitions, Napoleon remains a figure of historical significance, known for his impact and military tactics and political structures. அடுத்ததாக ஸ்கிரைபிங்.
நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த வகையில் அடைந்திருக்கிறோம், அதனை எப்படி அடையப் போகிறோம், தினமும் நாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை ஜேர்னல் மூலமாகவும், ஸ்கிரைபிங், ரைட்டிங் மூலயமாகவும் நம்ம எழுதி ஒவ்வொரு விஷயம் செஞ்சா நிச்சயமும் அது ஒரு வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அந்த வகையில் நற்புணரியில் தினமும் காலை சேவஸ் 6 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து வருகிறோம். இது நிச்சயமாக உ- நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் நற்புலர் தளத்தில் நாம் அனைவரும் இங்கு ஒன்று இணைந்திருக்கின்றோம். உங்களை அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தொடர்ந்து நம்மளுடைய தளத்தில் இந்த மாதம் முழுவதும் தி ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பின் கீழ் நாள்தோறும் தீர்மானங்களின் சாராம்சங்களையும் அது நிகழ்த்தும் அற்புதங்களையும் அது நம் வாழ்க்கையை கொண்டு செல்லும் விதத்தையும் குறித்து ஒவ்வொரு ஆளுமை நம்மிடம் தங்களது கருத்துக்களையும் பயிற்சியையும் வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடம் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் நம்மளுடைய தளத்திற்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து இந்த தளம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக செயல்பட்டு வரக்கூடிய மிக மூத்த பயிற்சியாளர். இவருடைய கல்வி தகுதி என்று பார்த்தால் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி மற்றும் பிஜி டிப்ளமா இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஜி டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், டிப்ளமோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், டிப்ளமோ இன் ஸ்டடிஸ் ஆன் யூஎன் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். ரசாயன துறையின் பட்டதாரி ஆசிரியராக, கல்லூரி விரிவியாளராக மதுரை கல்லூரியில் தனது பணியை துவங்கியவர். இந்நாட்களில் அணுசக்தி துறையை சேர்ந்த தூத்துக்குடி கனநீர் ஆலையில் ரசாயன ஆய்வக தலைவராகவும், மும்பை கனநீர் வாரியத்தில் மனிதவள மேலாளராகவும், மனிதவள மேம்பாட்டு தலைவர் பொறுப்பிலும் பணியாற்றியவர். இதுவரை கார்ப்பரேட் கம்பெனிகள், அரசு நிறுவனங்கள், கல்லூரிகள் என 3000க்கும் மேலான சாஃப்ட் ஸ்கில் மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பயிற்சிகளை எடுத்துள்ளார். இன்றும் தொடர்ந்து எடுத்து வருகின்றார். மேலும் இவர் பஞ்சு குருகுலம், தி 1234 ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளின் ஆலோசகராகவும் மற்றும் பயிற்சியாளரும் இருந்து செயல்பட்டு வருகின்றார். இவருடைய வாழ்க்கை பணி குறித்த அவருடைய சொந்த அனுபவத்தை சொல்வதென்றால், கற்றல், பகிர்தல் மற்றும் பயிற்சி அளிப்பதன் மூலம் என்னிலும் என்னை சுற்றிகளிடமும் நேர்மறையான மாற்றங்களை தொடர்ந்து உருவாக்குவதே என்னுடைய வாழ்க்கை பணி என்று ஒரு உயர்ந்த கொள்கையை லட்சியமாக வைத்துக் கொண்டு செயல்பட்டு வரும் இந்த ஆளுமை குறித்து இப்போது அறிமுகம் செய்கிறேன். இவர்தான் ஜேசி ஏவி ராமநாதன், ஜேசிஐ எக்ஸல் கிராஜுவேட், சர்வதேச பயிற்சியாளர் மற்றும் கார்ப்பரேட் ட்ரெய்னர். ஆம், நம்முடைய மூத்த பயிற்சியாளர் ஏவி ராமநாதன் ஐயா அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து அவரிடம் தளத்தை ஒப்படைக்கிறேன். தொடர்ந்து அவர் பயிற்சியை வழங்குவார். நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி. அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். மிக அருமையாக அறிமுகம் செய்த திரு லட்சுமணன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த நற்புலரி நிறுவனத்தின் அமைப்பாளரும் நிறுவனமான என்னுடைய இனிய நண்பருமான திரு குமரேசன் அவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் திரு லட்சுமி நாராயணன், திருமதி சுமதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பங்கேற்று எல்லோரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நற்புலரி வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரெசல்யூஷன் என்ற தலைப்பில் இன்று நான் பேசும் பொழுது என்னுடைய பேச்சோடு சில ஸ்லைட்ஸையும் ஷேர் செய்ய விரும்புகிறேன். ஸ்லைட் ஷேர் கொஞ்சம் போட்டிருக்கீங்களா? ஸ்லைட் ஷேர் போடுங்க. ரைட் சார், தேங்க்யூ.
சார் ஸ்கிரீன் ஷேர் வருதா? ஸ்கிரீன் ஷேர் சார். ஆகுதா சார்? எஸ் சார், எஸ் சார், கரெக்டா இருக்கு சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. அப்பா பதி காட்டுகிறேன். ஸோ ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பிரீஸ் பண்ணீங்க சார், ஸ்லைட பிரீஸ் பண்ணீங்க. ஓகே சார், பண்ணிட்டேன். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுகளையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சார் வாய்ஸ் கொஞ்ச நேரம் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப சார் இப்ப வந்துருது. ரைட், இப்ப கேக்குது இல்லையா? ஓகே ஓகே. எஸ் எஸ். இப்ப முதல்ல என்னுடைய ரெசல்யூஷனை பத்தி நான் சொல்வதற்கு முன்னால நான் வந்து முதல்ல இந்த இதை காட்டுறேன் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சில புராணங்களையும், நம்முடைய பாரத மண்ணில் உள்ள புராணங்களையும் சில வரலாற்றையும் உங்களுக்கு காண்பித்து அதில் சில முக்கிய கதாபாத்திரங்கள் அந்த ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை எடுத்ததினால் என்னென்ன முக்கிய விளைவுகள் நிகழ்ந்தன, என்னென்ன சாதனைகள் நிகழ்ந்தன என்பதை நான் முதலில் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா ரெசல்யூஷன் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகித்து வருகிறது. ஸோ விஐபிஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கிய மனிதர்கள், முக்கிய கதாபாத்திரங்களில் இந்த ரெசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய பிரதிகை என்று சொல்லக்கூடிய உறுதிமொழி, அந்த தீர்மானமானது என்னென்ன விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறது என்பதை நம்முடைய புராணங்களிலும் வரலாற்றிலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மகாபாரதத்தில் உள்ள சீன். இது இந்த மகாபாரதத்தில் உள்ள சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. எப்படின்னா, இவர் என்ன பண்றாரு, பீஷ்மருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தா தேவவிரதன். சாந்தனு மகாராஜான்னு சொல்லி அந்த சாந்தனு சக்கரவர்த்தியுடைய அவருடைய பையன். இவர் என்ன, சாந்தனு சக்கரவர்த்தி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அந்த அவருடைய வயதான காலத்திலும் கூட அவர் வந்து அந்த ஒரு மீனவ பெண் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணை விரும்பியதால் அவளை மனம் முடிக்க விரும்புகிறார். ஆனா அந்த சத்தியவதியுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு மீனவன் என்ன சொல்றாருன்னா, இதை நான் சம்மதிக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான் எங்களுக்கு, ஆனா என்னுடைய மகளினுடைய வாரிசு யாரும் கண்டிப்பா அந்த அரியணையில் ஏற முடியாது. ஏன்னா உங்க வீட்டுல உங்களுடைய குடும்பத்துல பீஷ்மர் தேவவிரதன், அவர் பேர் தேவவிரதன், அவர் இருக்கும்போது எப்படி என்னுடைய பெண்ணினுடைய வாரிசு அரியணையில் ஏற முடியும்? அதனால அப்புறம் நாங்க வந்து ஒதுக்கப்படுவோம், அதனால இது சரியா வராதுங்கிறாங்க. இவர் ரொம்ப நொந்து போயிடுறாரு, அப்பா நொந்து போயிடுறாரு. அப்பா வந்து அந்த பொண்ணை மனப்பூர்வம் விரும்புறாரு. ஸோ இவர் பார்க்கிறார், தேவவிரதன் பார்க்கிறார், தன் தந்தையுடைய துக்கம் அவருக்கு பிடிக்கவில்லை. தந்தையை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அரியணை ஏற மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். இவர் சொல்றாரு, அது மட்டும் போராது, நீங்க அரியணை ஏறாம இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு கண்டிப்பாக அரியணைக்கு போட்டிக்கு வரும், அரியணையில் ஏற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாரு. கவலையே பட வேண்டாம், நான் பிரம்மச்சரியாக இருப்பேங்கிறார். நான் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லல, பிரம்மச்சரியாக இருப்பேன்னு தெளிவா சொல்றாரு. எந்த விதத்திலையும் நான் வந்து எனக்கு வாரிசு வராபடி நான் பார்த்துக் கொள்வேன், கண்டிப்பாக பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்வேன்கிறாரு. ஸோ மிகப்பெரிய ஒரு சபதத்தை எடுக்கிறாரு. மூன்றாவதா ஒரு சபதம் எடுக்கிறாரு. என்னன்னா, அதற்காக நான் வந்து குருவம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்தினாபுர அந்த அரசாட்சியை விட்டு நான் விலகி போக மாட்டேன். தொடர்ந்து அந்த அரியணையில் யாரெல்லாம் ஆட்சி செலுத்துகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான ஆதரவையும் நல்லுறவையும் தந்து அவர்களை பாதுகாப்பேன். என் கடைசி மூச்சு இருக்கும் வரை அனைவரையும் பாதுகாப்பேன்கிறார். ஸோ எப்பேற்பட்ட ஒரு பிரதிஜை, எப்பேற்பட்ட உறுதிமொழி. ஸோ இந்த தீர்மானம் வந்து மகாபாரத கதையை தொடர்ந்து கொண்டு செலுத்துவதற்கும் சத்தியம் வெல்வதற்காகவும் இது வந்து மிகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதிமொழியாக அமைந்தது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னொரு உறுதிமொழி பாத்தீங்கன்னா, ரைட், இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், பாஞ்சாலி சபதம். திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை துகள் உரிகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சூதாட்டத்தை தோத்து போயிடுறாங்க. கடைசியில் அந்த பாண்டவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பத்தில் என்ன பண்றாங்கன்னா, தங்களையே அடகு வைக்கும்போது, தங்களையே ஒரு பணயமா வைக்கும் பொழுது, தோற்று போன பொழுது எல்லாரும் அடிமையிடுறாங்க. அப்புறம் மனைவியை கூட்டு வாங்குறாங்க. அது எல்லாரும் தப்புன்னு எதிர்க்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. மனைவியை இழுத்து வான்னு சொல்லும் பொழுது, அவங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது
இவங்க எல்லாரும் கை காட்டி அந்த அவளோட சேலை இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. துச்சாதனம் துரியோதனம் 2 பேருமே அந்த காரியத்துக்கு முக்கியமான உடந்தையான அவங்க தான் பண்றாங்க. துச்சாதனம் இழுக்கிறாரு, துரியோதனம் வந்து பண்ணுங்கிறாரு. கர்ணனும் அதை வேடிக்கை பார்க்கிறாரு, அவரும் தூண்டி விடுறாரு. ஸோ இதெல்லாம் அங்க நடக்குது. அவர் பகவான் கிருஷ்ணன் வந்து சேலையை மறைமுகமாக கொடுத்து திரௌபதியை காப்பாற்றுகிறார் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள். அப்போ வந்து திரௌபதி வந்து ஒரு சபதம் எடுக்கிறார். அது வந்து பாரதியாருடைய வாயிலேயே கேட்போம். ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், பாவி துச்சாதனன் செந்நீர், அந்த பாழ் துரியோதனன் ஆக்கை ரத்தம், மேவி 2ம் கலந்து குழல் மீதினில் பூசி நறுணை குளித்தே சீவி குழல் முடிப்பேன் யான், இது செய்யும் முன் முடியேன். துரியோதன துச்சாதனுடைய ரத்தத்தை நான் கலந்து என்னுடைய கூந்தலில் நான் தடவிய பிறகுதான் நான் என் கூந்தலை மீண்டும் முடிவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தலையை விரிச்சவங்க தான். அதுக்கு அந்த பிரதிகை, அந்த உறுதிமொழியால தான் பாண்டவர்கள் வந்து வனவாசம் முடிஞ்ச பிறகும் ஒன்று சேர்ந்து முழு ஈடுபாட்டோட, முழு ஆர்வத்தோட, முழு துணிச்சலோட தொடர்ந்து போரிட்டு கடைசியில தர்மத்தை நிலைநாட்டுறாங்கிற மாதிரி அந்த மகாபாரதம் சொல்கிறது. அதுக்கு மிக மிக முக்கியமான உறுதிமொழி எடுத்தது வந்து பாஞ்சாலியோட சபதம் ரொம்ப முக்கியம். அந்த சபதத்தினால இவங்களும் சபதம் எடுக்கிறாங்க. யாரு? அவன் பீமன் சொல்றான், பாஞ்சாலியை துகள் உரித்த அந்த அயோக்கியன் துரியோதனையும் துச்சாதனையும் நான் கொல்லுவேன், என்னுடைய கதாயத்தால் கொல்லுவேன்னு சொல்லி அவர் சபதம் எடுக்கிறாரு. இவர் நம்ம அர்ஜுனனும் இதை வேடிக்கையை பார்த்து தூண்டிவிட்ட கர்ணனை நான் கொல்வேன்னு சொல்லி அர்ஜுனனும் சபதம் எடுக்கிறார். ஸோ சபதங்கள் நிறைய அங்கே வருது. எல்லாமே ரெசல்யூஷன் உறுதிமொழின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருப்பீங்க, இந்த உறுதி பார்த்துருக்கீங்களா? யார் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? இது வந்து தென்னாப்பிரிக்கால வந்து காந்திஜியை வந்து தூக்கி அவருடைய பொட்டி படிக்கலாம் தூக்கி அந்த ரயில்ல இருந்து தூக்கி கடாசரை அருமை அருமை சார். லட்சுமி நாராயண சாருக்கு எல்லாரும் பல ஒரு கைதட்டல் ப்ளீஸ். ஒரு ஜிகே மாஸ்டர், ஜெனரல் நாலேஜ் மாஸ்டர். எந்த டாபிக் கொடுத்தாலும் எல்லாத்தையும் நுழைஞ்சு தனக்கு தெரிஞ்சதை சொல்லுவாரு. ஸோ மிக அருமை. ஞாபகம் வச்சிருக்காரு தான் இருக்குது. அவர் படிக்கிறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு அந்த அக்கேஷனை டக்குன்னு அவுத்து விட்றாரு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. மனப்பூர்வமான பாராட்டுகள் லட்சுமி நாராயணன் அவர்களே. அதாவது மகாத்மா காந்தி, மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி, அப்ப பேரு மகாத்மாலாம் பேர் கிடையாது. அப்ப ஒரு பேரிஸ்டரா அங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்ல கோட் சூட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு வேலி டிக்கெட் பீட்டர் மேரிட்ஸ்பர்க்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன்ல, பிரிட்டோரியாங்கிற அந்த ரீஜன்ல பீட்டர் மேரிட்ஸ்பர்க்னு ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல போகும்போது டிடிஆர் வந்து டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து டிக்கெட் கேட்கிறாரு. எப்படி நீ வரலாம் கேட்கிறாரு. இவர் சொல்ல, நான் கையில டிக்கெட் வச்சிருக்கேன், வேலி டிக்கெட் வச்சிருக்கேங்கிறாரு. அவர்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா நீ இந்த இதுல டிராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா ஒயிட்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய கம்பார்ட்மெண்ட் நீ பண்ணக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் போடவே இல்லையே, ஏன் நான் ஏன் டிராவல் பண்ணக்கூடாது? எனக்கும் வேலி டிக்கெட் இருக்கு, நானும் ஒரு மனிதன் தானே, ஏன் கூடாது? எப்படி வித்தியாசப்படுத்துறீங்க? அதெல்லாம் கிடையாது, நீங்கள்லாம் பிளாக், நாங்க இந்த ஒயிட்ஸோட நீங்க டிராவல் பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளியில போங்கிறாரு. மாட்டேன், என்னுடைய வேலி டிக்கெட்னால நான் போக மாட்டேங்கிறாரு அவர் காந்தி. உடனே என்ன பண்றாங்க, அவருடைய பெட்டி படுக்கை சூட்கேஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறாங்க போலீஸ் வந்து. அது ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷன், அவருக்கு ஒரு மிக மோசமாக நடத்தி அவர் வெளியில் தள்ளுறாங்க. இந்த கோபத்தை அப்படியே உள்ள அடக்கிக்கிறாரு. அப்பவே அந்த மோமெண்ட்ல கல் விட்டுறிஞ்சிருக்கலாம், கத்திருக்கலாம், ரகலை பண்ணிருக்கலாம், அல்லது தாரணா பண்ணிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அங்கேயே ஒரு போராட்டம் நடத்திக்கலாம். அதெல்லாம் பண்ணாம அந்த கோபத்தை அப்படியே உள் வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு. அந்த கோபம், அந்த அந்த எரியும் சக்தி தான் அவருக்கு வந்து மனசுல ஒரு தீர்மானத்தை கொடுக்குறது. இந்த ஆதிக்க வெறி பிடித்த வெள்ளையர்களுக்கு எதிராக நான் போராடி ஆதிக்க வெறியை நான் கண்டிப்பாக கட்டுப்படுத்துவேன் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்றாரு. ஸோ அந்த தீர்மானத்துக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இது அமைந்தது. இந்த தீர்மானம் வந்து வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஒரு பெரிய போராட்ட தலைவராக்கி அவரை பிற்காலத்தில் இதெல்லாம் புரிந்து கொண்டு ஆப்பிரிக்காவில் அவர் நடத்திய போராட்டங்களை புரிந்து கொண்டு பிற்காலத்தில் அவர் இந்தியாவுக்கு வந்து லோகமானிய பாலகங்காதர திலகரும் அப்புறம் எல்லாரும் கூப்பிடுறாங்க, கோபாலகிருஷ்ண கோகலே எல்லாரும் கூப்பிட்டு அவர் நீங்க இந்தியாவுக்கும் தலைமை தாங்கணும் இந்த போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாங்க. அது பெரிய ஒரு வரலாறு கதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இந்த தீர்மானம் வந்து வரலாற்றுல மிக மிக முக்கியமான ஒரு திருப்பு முறையாக அமைந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் இது.
அதான் போட்டிருக்கு பாருங்க. இந்த விசினிட்டி ஆஃப் திஸ் பிளேக், ஒரு கல்வெட்டு இது. எம்கே காந்தி வாஸ் evicted from a first class compartment on the night of 7th June 1893. This incident changed the course of his life. He took up the fight against racial oppression. His active non-violence started from that date. ஸோ அப்பதான் அந்த தீர்மானத்திலிருந்து தான் அவருடைய தன்னுடைய இது ரேஷியல் அப்ரஷன் என்று சொல்லக்கூடிய இன வேறுபாடு, இனவெறிக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவதற்கான தீர்மானத்தை அன்றுதான் அவர் மனதில் உருவாக்கி கொள்கிறார். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த அதே காந்தி வந்து நிறைய பிற்காலத்தில் சில உறுதிமொழிகள்லாம் எடுத்து கரெக்டாக பண்றாரு, அமல்படுத்துறாரு. அதாவது நாட்டில் கொஞ்சம் அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது பிற்காலத்துல நிறைய பேர், இந்தியாவில் நிறைய பேர் வந்து சட்டையே இல்லாமல் இருக்காங்க, மேலாடையே இல்லாமல் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அடடா, எல்லாரும் மேலாடையில் இருக்கும்போது நான் கோட்டு சுட்டுலாம் போட்டிருக்கேனே, நான் சாதாரண சட்டையெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சட்டையை கட்டிட்டு மேலாடையோட இருக்க ஆரம்பிச்சாரு. ஆனால் வெறும் மேலாடை இருக்க வேண்டாங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு மேலே ஒரு துண்டு போட்டுக்க ஆரம்பிச்சாரு. அது வந்து அப்போ ஒரு எடுத்து தீர்மானம், மதுரைக்கு வந்த பிறகு தீர்மானம் பண்ணான்னு கேள்விப்படுறோம். ஸோ அப்போ ஒரு துண்டு போட ஆரம்பிச்சாரு. மேலாடை இல்லாமலோ இல்லை துண்டு போட்டோ அன்று முதல் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தார். அது மிகப்பெரிய தீர்மானம். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தினார். அப்போ இன்னொரு தீர்மானம் ஒன்று பண்ணினாரு. கொஞ்சம் சின்ன வயசுல அவர் வந்து முதல்ல இங்கிலாந்துக்கு மேலே படிக்க போகும்பொழுது, இந்த பேரிஸ்டர் படிக்க போகும்பொழுது அம்மாட்டம் சத்தியம் கொடுக்குறாரு. மது, மங்கை, மாமிசம் என்ற மூன்றையும் நான் தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்து, அந்த சத்தியத்தை அந்த யூரோப்பியன் டூர்லையும் அந்த இங்கிலாந்து இருக்கும்பொழுது மனப்பூர்வமாக ஈடுபாட்டோட நிறைவேற்றுகிறார். ஸோ ரெசல்யூஷன், அந்த தீர்மானம், உறுதிமொழி வந்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறது, எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு சாதனை படைகளில் மேலே சில வழிவகுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு மிக அருமையான உதாரணங்கள் இவை. இது பாருங்க, இன்னொரு அருமையானது, மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் வர்சஸ் சாம்பியன் ஆஃப் பீஸ். இவர் யார் சார்? டக்குன்னு சொல்லுவாங்க யாராவது. யார் தெரியுமாவது? இவர் தான் நம்முடைய நோபல் பரிசுகளை உருவாக்கிய, அதை நிறுவிய மிகப்பெரிய ஒரு நிறுவனர். யாரு? ஆல்ஃபிரட் நோபல். இந்த ஆல்ஃபிரட் நோபலுடைய பேர்ல தான் நோபல் பரிசுகள் வந்து உலகத்தில் உள்ள மிகப்பெரிய சாதனையாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவருடைய சரித்திரம் கொஞ்சம் வேடிக்கையானது. பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி, ஒரு எஜுகேட்டட் ஃபேமிலி. அப்பா வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ அப்பா பையனை இன்ஜினியர் ஆக்குறான்னு ஆசைப்படுறாரு. ஆனால் பையனுக்கு இன்ஜினியரிங்ல நாட்டம் இல்லை. அவர் வந்து பொயட்ரிலையும் லிட்ரேச்சர்லையும் ஆர்வம் இருந்தாலும் அப்பா விடாப்படியா இவர் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு கெட்டிக்காரர்கிட்ட போய் கொஞ்சம் வேலைக்கு போங்கிற அனுப்பிச்சு விட்றாரு. இவர் வந்து ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம் ஆனவர். ஸ்வீடன்லேருந்து இவர் வந்து அப்புறம் ஃபின்லாண்டு போறாரு, அமெரிக்கா, ரஷ்யாலாம் போறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. கொஞ்சம் கெமிக்கல் இன்ஜினியரிங் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ் கற்றுக்கிறாரு. அகாடமிக் எல்லாட்டாலும் ப்ராக்டிக்கலாக நிறைய கற்றுக்கொண்டு நல்லா குயிக்காக அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அப்போ அந்த கன் பவுடர் இருந்தது, வெடிமருந்து. அந்த கன் பவுடர் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இவர் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாரு, நைட்ரோகிளைசரின் கண்டுபிடிச்சாங்க. அந்த நைட்ரோகிளைசரின் வந்து அதுவும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இந்த நைட்ரோகிளைசரின் இவர் கண்டுபிடிக்காட்டாலும் அந்த நைட்ரோகிளைசரின் ஹேண்டில் பண்ணுறது அது ஒரு பெரிய வெடிமருந்து. ஆனால் அங்கங்கே அது கொண்டு போகும்போது வெடிச்சிடும், அதை கொண்டு போனவங்களே கொண்டுடுவது. அந்த மாதிரிலாம் பயங்கரமானதாக இருந்தது. இவர் வந்து கீசல்கர்னு சொல்லி ஒரு சாடஸ்ட் மாதிரி ஒன்று ஆட் பண்ணி டைனமைட்னு ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சார் அந்த தன்னுடைய கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு. ஸோ அந்த டைனமைட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறிவிட்டது. போர்கள்லையும் பயன்படுத்தினாங்க. அதை விட மிக மிக முக்கியமாக கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜியில், அதாவது ஒரு கால்வாயை வெட்டுவதற்கும், பாறைகளை உடைப்பதற்கும், சுரங்கங்களை வெட்டி உருவாக்குவதற்கும் இந்த டைனமைட் சொல்லக்கூடிய ராடா நீங்க உருவாக்கினீங்கன்னா, அந்த டைனமைட் வச்சிங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வெடிச்சு அந்த பாறைகளை உடைத்து வழிவு உண்டாக்குங்கிற மாதிரி நிறைய ஒரு புது சாதனை உண்டாக்கினாரு. பெரிய பணக்காராயிட்டார். அந்த டைனமைட்டை வந்து மிகப்பெரிய சாதனை ஆச்சு. அது வந்து சண்டைகள்லையும் பயன்படுத்தினாங்க. பிற்காலத்தில் அது வந்து நல்ல பீஸ்ஃபுல் பர்பஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பயன்படுத்தினாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா நிறைய மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டார். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய செல்வந்தர்ல அவர் ஒருத்தராயிட்டாரு, ஆல்ஃபிரட் நோபல். ஸோ ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னா, பேப்பரை பார்த்தா இவருடைய பிரதர் வந்து பாவம், இவர் ஆல்பர்ட் நோபல்னு இவருடைய பிரதர், அவர் செத்து போயிட்டார் பாவம். அவருடைய பேரை போட்டு ஆபிச்சுவரி போட்டதுக்கு மேல இவரை போட்டு விட்டாங்க. போட்டு என்ன போட்டாங்கன்னா, தவறுதலா போட்டாங்க, ஆல்ஃபிரட் நோபல் இவர் பேரை போட்டாங்க. போட்டுட்டு மரணத்தின் வியாபாரி மரணம் அடைந்தார் அப்படின்னு தலை போட்டது. எப்படி இருக்கும் இருக்கு? தன்னுடைய ஆபிச்சுவரியை தானே பார்த்தா அப்படி சார் இருக்கும். தன்னுடைய நினைவஞ்சலியை பத்திரிகையில தானே பார்த்தா அப்படி இருக்கும். அதை போல ஷாக் உலகத்துல யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஷாக் அவருக்கு வந்தது. ஸோ மரணத்தின் வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டோடனே நொந்து போயிட்டாரு. ஓஹோ, உலகம் என்னை இப்படித்தான் நினைவு கொள்ளுமா?
உலகம் இப்படி நினைவு கொள்ளும் பொழுது நான் எப்படி எனக்கு அந்த ஒரு ஒரு சாதனை செய்தவன் என்ற எனக்கு திருப்தி வரும். எனக்கு அப்பயே ஒரு விரக்தி நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே, இந்த பத்திரிகை செய்திக்கு முன்னாடியே நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உலகத்துக்காக நல்லது பண்ணலாமே அப்பயே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த நியூஸ் வந்தோடனே, இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் டெத்னு அவர் எல்லாரும் மரணத்தின் வியாபாரின்னு சொன்னப்புறம் ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஸோ உலகம் மக்கள் என்னை இப்படித்தான் நினைவு கொள்வார்களா, உலக மக்கள் என்னை இப்படித்தான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வார்களா என்று நினைக்கும் பொழுது தீர்மானம் பண்றார். உலக மக்கள் நான் என்னுடைய காலம் முடிந்த பிறகும் அவர்கள் என்னை ஒரு நல்லவன், ஒரு நல்ல காரியங்களை செய்தவன், ஆக்க சக்திக்காக பயன்பட்டேன் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு மனப்பூர்வமா தீர்மானம் பண்றாரு. என்ன பண்றாரு, ஏகப்பட்ட செல்வத்தையும் சேர்த்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரஸ்ட்ல அந்த செல்வத்தை ஃபுல்லா போட்டு அதுல ட்ரஸ்டீஸையும் போட்டு அப்புறம் நல்ல எக்ஸ்பர்ட்ஸை போட்டு வருஷம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் மெடிசின் ஆர் பிசியாலஜி, அப்புறம் லிட்ரேச்சர், அப்புறம் பீஸ் என்று சொல்லக்கூடிய ரசாயனம், பௌதிகம், அப்புறம் இது மருந்து, அப்புறம் தத்துவம், அமைதி அப்படின்னு பல வெவ்வேறு துறைகள்ல உலகத்துல சாதனை படைத்தவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு அப்ப கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளையை தொடர்ந்து நடத்துறதுக்கு வழி செஞ்சுட்டு தான் அவர் வந்து தன்னுடைய கடைசி காலத்தை முடிச்சார். ஸோ மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று இந்த பேப்பர்ல போட்டிருந்தது, அதை மாற்றி சாம்பியன் ஆஃப் பீஸ் என்று மாற்றக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனதில் ஒரு நிரந்தரமாக தங்கிவிட்டார். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தினால உலகத்துக்கு நிறைய நன்மை கிடைச்சதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் வந்து நம்முடைய இந்திய மண்ணில் தோன்றிய ஞானி, பெரிய ஞானி. அவருடைய ஃபேமஸ் மேற்கோள் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாத உழைமின்னு சொல்லுவாங்க. மிக அருமையான கொட்டேஷன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுங்க. அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். ஸோ மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை நம்ம எல்லாருமே நம்முடைய குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துக்காக அடிக்கடி நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு உறுதிமொழி. பாரதியார் பார்த்தீங்கன்னா, எனக்கு அவருடைய பாட்டு ரொம்ப பிடிச்சது. இப்போ மிக அருமையான உறுதிமொழி, மனதில் உறுதி வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பாருங்க, அது ஃபுல்லாக உறுதிமொழி தான், எல்லாமே ரெசல்யூஷன். ஒரு மனசுல தனத்தானே சொல்லிக்கிறார். செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கு ஒரு அருமையான உதாரணம் வந்து பாரதியாருடைய கவிதை, அந்த மனதில் உறுதி வேண்டும் கவிதை தான். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனற வேண்டும், வானகம் என்பது தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் ஓம் ஓம்னு அந்த பாடலை முடிக்கிறாரு. அவ்வளவுமே அருமையான தீர்மானங்கள். இதை நம்ம எடுத்துக்கொண்டு அது ஸ்பெசிபிக் கோலா மாத்திக்கலாம். கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் சேர்த்துக்கொண்டு சில குறிப்பிட்ட சில விஷயங்களையும் சேர்த்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கோல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அதை ஒரு அருமையான தீர்மானமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு அருமையானது. அதுல பாரதியாரோட இன்னொரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி நினைச்சுப்பேன். அதை எண்ணியம் விடுதல் வேண்டும், இது ஒரு பிரார்த்தனையில பாடுவார். அந்த பிரார்த்தனையில முதல் 4 லைன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஒரு உறுதிமொழி மாதிரி இருக்கு, அருமையான உறுதிமொழி அது. அருமையான தீர்மானம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் அப்படின்னு பாரதியார் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி நினைச்சு என் மனசுக்கு ஒரு ஆக்க சக்தியை, ஒரு உந்து சக்தியை உருவாக்கி கொள்வதற்காக அவ்வப்போது நான் தீர்மானம் எடுத்துக்கொள்வேன். இது ஒரு பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணதாசன் சாந்தி நிலையம் படத்துல பாடினது. ஏற்கனவே நான் ஒரு தடவை அந்த லைஃப் இஸ் ஏ சாங்னு அந்த ப்ரோக்ராம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, இருக்கும் இடம் எதுவோ நினைக்கும் இடம் பெரிது, போய் வரும் உயரமும் புது புது உலகமும் அவரவர் உள்ளங்களே, நெஞ்சினிலே துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் சொல்லி அருமையான பாட்டு. இந்த பாட்டு மே மாசம் 1969 இந்த படத்துல வந்த பிரபலமான பாட்டு. அந்த பலூன்ல எல்லாரும் பறந்து மேல பறக்கிற மாதிரி இந்த பாட்டு பிரமாமம் இருக்கும். அருமையான பாட்டு. இந்த மே மாசத்துக்கு அப்புறம், மே 1969க்கு அப்புறம் ஜூலை 20 மிட் நைட்ல, ஜூலை 21 வச்சுக்கலாம், 1969 அதே வருஷம் 2 மாசம் கழிச்சு ஜூலை 21 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்போலோ 11 மிஷன் மூலமாக அந்த சந்திரனுடைய தரையில் இறங்குகிறார். எப்படி பாருங்க, இது கண்ணதாசன் 2 மாசம் முன்னாடி, கண்ணதாசன் முன்னாடியே இருக்காரு.
இந்த பணக்கார குடும்பங்கிற படத்துல, ஒன்றியங்கள் ஜாதிய படத்துல நிலாக்கு மனுஷன் போறதை பத்தி ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு. பாரதியார் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சந்திர மண்டலத்தில் கண்டுதழிவோம் சொல்லி தன்னுடைய பாட்டில் சொல்றாரு. வெள்ளிப்பனியின் மீது விழாவோம் பாட்டில் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் விஷுவலைசேஷன். நேற்று கூட இந்த ஜாக்லின் வடிவேலன் அழகா சொன்னாங்க, காட்சிப்படுத்துதல். அதாவது நம்ம மனசுல உள்ள தீர்மானம் மட்டும் போதாது, அதை வந்து நம்ம எழுதியும் பார்க்கணும், அதை மனசுல திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு காலம்பர குமரேசன் நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்தார் இல்லையா, மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள், விஷுவலைசேஷன் செய்யுங்கள் அப்படி சொன்னார் இல்லையா. நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க நீங்க சொன்னார் இல்லையா, அதான் விஷுவலைசேஷன். அந்த விஷுவலைசேஷன் அந்த சேவர்ஸ்ல சொல்றாரு இல்லையா, அந்த விஷுவலைசேஷன் அடிக்கடி நம்ம பண்ணினோம்னா தீர்மானம் வந்து உண்மையாகவே நடைமுறைப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். அதில் பாருங்க, இந்த பலே பாண்டியா படத்தில் உள்ள ஒரு பழைய பாட்டு, இதுவும் கண்ணதாசன் எழுதினது தான். அதில் வந்து வாழ நினைத்தான் வாழலாம் வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நெஞ்சிவா. முக்கியமானதுன்னா 2வது பேரா, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து விஷுவலைசேஷன் என்று சொல்லக்கூடிய காட்சிப்படுத்துதலை நாம் அடிக்கடி செய்யும் பொழுது நம்முடைய தீர்மானமும் நம்முடைய செயலும் நடுவில் உள்ள அந்த இடைவெளி என்று சொல்லக்கூடிய பாலம் அங்கே அமைந்துவிடும். ஸோ தீர்மானம் ஒரு பக்கம் நம்ம பண்றோம், கடைசியில அது செயலாக மாறணும் இல்லையா, அந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய பாலம் தான் இந்த மாதிரி காட்சிப்படுத்துதல் சொல்றது. மிக அருமையான ஒரு பாட்டு. மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சினிமா பாட்டுங்க சொன்னேன். இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து சரி, நீங்க உங்களுடைய ரெசல்யூஷன், உங்களுடைய உறுதிமொழியை நிஜமாவே செயல்படுத்துவதற்கு மிக மிக முக்கியமான பாலம் எது உங்களுக்கு பாலமா இருக்கும்? ஒன்று வந்து காட்சிப்படுத்தல் சொன்னேன். இன்னொன்று என்னன்னா பழக்கம். அது அப்படியே பழக்கமா மாத்திட்டீங்கன்னு வச்சுங்க, தீர்மானத்தை நீங்க பழக்கமா மாத்திட்டீங்கன்னா, அடிக்கடி ஒரு 21 நாளைக்கு அல்லது 3 வாரத்துக்கு மேல நீங்க திரும்ப 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 செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா, அப்ப அது பழக்கமாகும் பொழுது அந்த பழக்கம் உங்களுக்கு கெட்டியா பிடிச்சிக்கும், குரங்குபடி பிடிச்சிருக்கும், அது உங்களை விடாது. அப்ப அந்த ரெசல்யூஷன் கண்டிப்பா உங்களுக்கு செயல் வடிவத்துக்கு வந்து சாதனையாக மாறிவிடும். அதான் அரிஸ்டாட்டில் சொல்றாரு, we are what we repeatedly do, excellence then is not an act but a habit அப்படின்னு. என்ன சொல்றாருன்னா, எதை நாம் திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதாக மாறிவிடுகிறோம். எனவே சிறப்பான செயல் என்பது வெறும் செயல் அல்ல, அது பழக்கமே அப்படிங்கிறது. பழக்கம் தான். திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை செஞ்சு செஞ்சு பழகும் போது அந்த பழக்கம் நல்லா அருமையா வந்ததுன்னா அந்த பழக்கமே உங்களுக்கு சிறப்பான செயலுக்கு கொண்டு சென்று விடும் அப்படிங்கிறார் அரிஸ்டாட்டிலுடைய மிக அருமையான ஒரு மேற்கோள். ஸோ நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அறிவு, ஸ்கில்ங்கிறது திறன், டிசைருங்கிறது ஆர்வம் அல்லது அட்டிடியூட் சொல்லுவாங்க. இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல தான் ஹேபிட் ஃபார்ம் ஆகுது, பழக்கம் உருவாகுது. ஒரு பழக்கம் உருவாக்கணும்னா ஒரு காரியத்தை திரும்ப 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 பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த நாலெட்ஜோடையும் ஸ்கில்லோடையும் டிசைரோடையும் பண்ணினீங்கன்னா அது அப்படியே பழக்கமாக மாறிவிடுங்கிறது அழகா சயின்டிஃபிக்கா சொல்றாரு ஸ்டீஃபன் கோவி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனிதவியல் மேலாளர், மனிதவியல் மேதை, மனிதவியல் எழுத்தாளர். மிக அருமையாக சொல்லுகிறார். அவர் எழுதின புத்தகம் வந்து தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். அந்த புத்தகத்தை வச்சு நான் வந்து இந்தியா முழுக்க என்னுடைய நிறுவனத்தில், அணுசக்தி துறை நிறுவனத்தில் நான் நிறைய பயிற்சி வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். வின்னிங் ஹேபிட்ஸ் என்ற தலைப்பில் நான் பயிற்சி வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். இங்கும் நான் நிறைய ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், அப்புறம் திருவிக்கா மேடை பயிலரங்கம் சென்னையில் இருக்கு, அங்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த பயிற்சி வகுப்பை எடுத்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அதை பிரிண்ட் பண்ணி நிறைய பேருக்கு அந்த முக்கியமான விஷயங்களை, சாராம்சத்தை நிறைய பேருக்கும் விநியோகித்திருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அந்த நாலேஜ் என்று சொல்லக்கூடிய அறிவு, டிசைர் என்று சொல்லக்கூடிய ஆர்வம், ஸ்கில்ஸ் என்று சொல்லக்கூடிய திறம், மூன்றோடையும் நாம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை கான்சியஸாக மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அந்த இன்டர்செக்ஷன்ல தான் ஹேபிட், பழக்கம் உருவாகி விடுகிறது. ஸோ பழக்கத்தை உருவாக்கி கற்றுக்கொள்ளுங்கள். பழக்கம் உருவாச்சுன்னா உங்களுக்கு தீர்மானம் சாதனையாக மாறிவிடுங்கிறாங்க. Watch your thoughts, they become your words. Watch your words, they become your actions. Watch your actions, they become your habits. Watch your habits, they become your character. And watch your character, that becomes your destiny. So எண்ணங்கள் வந்து செயலாக மாறுகிறது, எண்ணங்கள் வந்து வார்த்தையாக மாறுகிறது, வார்த்தைகள் வந்து செயலாக மாறுகிறது, செயல் வந்து பழக்கமாக மாறுகிறது, பழக்கம் வந்து உங்களுடைய குணாதிசயமாக மாறுகிறது, உங்களுடைய குணாதிசயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதியை தீர்மானிக்கிறது. மிக அருமையான ஒரு செயின் பாருங்க, மறக்க முடியாத ஒரு செயின். இந்த சங்கிலி தொடரை நீங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஸோ அப்துல் கலாமுடைய ஒரு அருமையான கோட் என்று சொல்றேன்.
You cannot change your future, but you can change your habits, and surely your habits will change you. உங்களால வருங்காலத்தை எளிதாக மாற்ற முடியாது, ஆனால் உங்களுடைய பழக்கங்களை மாற்ற முடியுங்க. உங்க கையில தான் இருக்குது. இந்த பழக்கங்களை மாற்றினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வருங்காலத்தையும் நீங்கள் நினைத்தது போலவே உங்கள் விருப்பப்படியே மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு மிக அருமையான ஒரு மேற்கோளை, ஒரு பொன்மொழியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த 7 Habits of Highly Effective Peopleங்கிற புக்கை எழுதினது வந்து ஸ்டீஃபன் ஆர் கோவே. அடியில் எழுதியிருக்கேன் பாருங்க, ஸ்டீஃபன் ஆர் கோவே. அவர் வந்து சொல்றாரு 7 ஹேபிட்ஸ் சொல்றாரு. அந்த 7 ஹேபிட்ஸ் என்னன்னா, பி ப்ரோஆக்டிவ், பிகின் வித் எண்ட் இன் மைண்ட், புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், திங்க் வின் வின், சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட், சினர்ஜைஸ் அண்ட் ஷார்பன் த சா அப்படின்னு சொல்றாரு. இதை மொத்தம் நான் தனியாக ஒரு ஃபுல் டே கிளாஸ் எடுப்பேன். 2 நாளாக கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு நாளாக எடுத்திருக்கேன், அரை நாளாகவும் எடுத்திருக்கேன். சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்றேன். பி ப்ரோஆக்டிவ்னா என்ன அர்த்தம், தமிழ்லேயே சொல்றேன். பி ப்ரோஆக்டிவ்னா உன்னுடைய செயலுக்கு நீயே முழு பொறுப்பெடுத்துக்கொள். நம்ம செய்யற செயலுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம பொறுப்பெடுத்துக்காம இவரால கட்டு போனேன், இவரால எனக்கு டிலே ஆச்சு, இவரால நான் வந்து எனக்கு வந்து செய்ய முடியல, இவர் தன்னுடைய பங்கை ஆற்றலை அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க மேல பழி போடுறதை நிறுத்திட்டு நம்முடைய பங்கு என்னன்னு பார்த்து முழுக்க நாம் பொறுப்பெடுத்து கொண்டு நாமே அந்த செயலை ஒரு இனிஷியேட்டிவோட நம்ம செய்தோம்னா நல்லா இருக்கும். அதான் பி ப்ரோஆக்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னாலும் அந்த இலக்கு எங்கே போய் சேர வேண்டும் என்ற இலக்கை மனதில் கொண்டு உங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும். நான் எங்க போகிறோம், என்ன செய்ய போறோங்கிற தெளிவு இருந்தாதான் உங்களுடைய பயணம் வந்து சரியான பாதையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். ஸோ கோல் செட்டிங், சரியான ஒரு குறிக்கோளை நிர்ணயித்து போக முடியலன்னா பிகின் வித் எண்ட் இன் மைண்ட் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இலக்கை மனதில் இருத்தி பயணத்தை தொடங்கு. இது 2வது பழக்கம். 3வது பழக்கம், முதன்மையானவற்றை முந்தி செய். நிறைய செய்யறோம், நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு தினசரி. மல்டி ஸ்கில்லிங், மல்டி டாஸ்கிங்லாம் பண்றோம். ஆனா அது செய்யும் பொழுது நிறைய செயல்கள் செய்ய வரும்போது குழப்பம் வந்துடுது. எதை முதல்ல செய்யுது, 2வது செய்யுதுன்னு குழப்பம் வந்துடுது. நீங்க கிளாக் கையில வாட்ச் கட்டினா டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடாது. டைம் மேனேஜ்மெண்ட் எப்போ வரும், ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணி அந்த ப்ரையாரிட்டி படி நீங்க பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முதல்ல, செகண்ட் ப்ரையாரிட்டி 2ன்னு சொல்லி ஒவ்வொரு ப்ரையாரிட்டி படி பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்க டைம் மேனேஜ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும், காலம் மேலாண்மை இம்ப்ரூவ் ஆகும். முதன்மையானவற்றை முந்தி செய். எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியோ முதல்ல பண்ணுங்க. திங்க் வின் வின். நம்ம ஜெயிச்சா இன்னொருத்தர் தோத்துருவாரு, அவர் ஜெயிச்சாரும் நம்ம தோத்துருவோம் அப்படிலாம் இல்லை. நாமும் ஜெயிக்க முடியும், பிறரும் வெற்றி பெற முடியும். நீ மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற நினை, கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அந்த ஒரு பிராட் மைண்ட், அதாவது சொல்லுவாங்க அபண்டன்ஸ் மைண்டும்பாங்க, அதாவது ஒரு பெருகும் மனப்பான்மை அது இருந்ததுன்னா கண்டிப்பா நீ மட்டுமின்றி பிறரும் வெற்றி பெற நினை. அந்த நினைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லோரும் கூட்டாக வெற்றி பெற முடியும். அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களா இருக்கு. இங்க கால மேலாண்மை நினைவில் இருந்து இதை மட்டும் நான் சொல்றேன். திங்க் வின் வின் மாத்திரம் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் சீக் ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு பி அண்டர்ஸ்டுட்னு அர்த்தம். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள, பிறகு புரிந்து கொள்ளப்பட நாட்டம் கொள்ளுங்கள். எப்பவுமே கம்யூனிகேஷன் பண்ணும்பொழுது முதல் நான் சொல்றதை நீ கேளுன்னு நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, அவர் நான் சொல்றதை நீ கேளுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அதனால 2 பேரும் நான் சொல்றதுலேயே குறியா இருப்பாங்களுடைய காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனால இந்த காது கொடுத்து கேட்கும் என்று சொல்லக்கூடிய லிசனிங்ல முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் ஆகும், புரிந்து கொள்ளல் இம்ப்ரூவ் ஆகும். அது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய செய்தி தொடர்பு, தகவல் தொடர்பு நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ லிசனிங், காது கொடுத்து கேட்டல், கவனித்து கேட்டல் மிக மிக முக்கியம். அது நல்லா இருந்தா கம்யூனிகேஷன் நல்லபடியாக ஆகிடும். சினர்ஜைஸ்ங்கிறது ஒருங்கிணைந்த கூட்டு சக்தியாக செயல்படும். எல்லாருமா சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது எல்லோருடைய சக்தியும் சேர்ந்து கூட்டு சக்தியாக செயல்படுது இல்லையா? அப்போ வந்து 1 + 1 will be equal to more than 2. மேத்தமெட்டிக்ஸ்ல 1 + 1 is equal to 2. ஒருங்கிணைந்த கூட்டு சக்தியா ஒரு டீம்ல, ஒரு குழுமத்துல நம்ம வேலை செயல்படும் பொழுது அப்போ அவங்களுடைய சக்தி வந்து 1 + 1 is equal to more than 2 ஆயிடும். அதான் சினர்ஜின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதை வந்து வெர்பா சொல்லும்போது சினர்ஜைஸ் சொல்றாங்க. சினர்ஜைஸ் சொல்றாங்க. மிக முக்கியமான ஒரு இது. 7வது ஷார்பன் த சா. நம்ம தான் நம்முடைய கருவி. எனக்கு நான் கருவி, உங்களுக்கு நீங்கள் தான் கருவி. ஸோ நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள அர்த்தம். என்னுடைய கருவியை எப்படி நம்ம ஒரு கத்தியை நம்ம சாண பிடிச்சு தொடர்ந்து யூஸ் பண்றோமோ அது மாதிரி நான் என்று சொல்லக்கூடிய இந்த கருவியை நான் தினமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா வழங்கி போயிடுவோம். அதனால தினசரி நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியம். பாரதியார் சொல்ற மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்துக் கொண்டு தினசரி கொஞ்சம் புத்துணர்வோட, உற்சாகத்தோட நீங்க அந்த நாளை தொடங்குங்கள். அதான் நற்புலரி அருமையாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய ரெசல்யூஷன் என்னது,
இதெல்லாம் பொதுவாக சொல்லிட்டேன். முதல்ல என்ன சொன்னேன்? வரலாற்றிலும் புராணங்களிலும் உள்ள மிக முக்கியமான பாத்திரங்கள், மிக முக்கியமான மனிதர்கள், அவர்கள் செய்த தீர்மானங்கள் எப்படி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனைகளையும் சாதனைப்படைகளையும் திறந்து விட்டது என்பதை முதல்ல பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் என்ன பண்ணினோம்னா, சில இது ஸ்டீஃபன் கோவி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அருமையான 7 பழக்கங்கள், அவர் சொன்ன 7 பழக்கங்கள், இந்த மாதிரி பழக்கங்களை நம்ம உருவாக்கிட்டோம்னா நம்முடைய தீர்மானமும் செயலும் நடுவில் உள்ள அந்த இடைவெளி அது பாலமாக மாறிவிடும். ஸோ உங்களுடைய தீர்மானம் நிறைவேறுவதற்கு அதை பழக்கமாக மாற்றிக்கொள்வது என்று சொல்லி சில பழக்கங்களையும் உங்களுக்கு சொன்னேன். 7 பழக்கங்கள், இந்த ஸ்டீஃபன் கோவிய 7 பழக்கங்களையும் சொன்னேன். ரெண்டாவது. மூன்றாவது, என்னுடைய ரெசல்யூஷனுக்கு சுருக்கமாக சொல்றேன். என்னுடைய ரெசல்யூஷன், இனி புத்தாண்டு அன்னைக்கு தான் ரெசல்யூஷன் பண்ண கட்டாயம் இல்லை. உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணலாம், உங்க மனநாள் அன்னைக்கு பண்ணலாம், எந்த மாசத்துலையும் பண்ணலாம், எந்த நேரத்திலையும் நீங்க ஒரு ரெசல்யூஷன் புதுசா ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் புத்தாண்டு அன்னைக்கு புத்துணர்ச்சியோட பண்றதுக்காக நியூ இயர் ரெசல்யூஷன் சொல்றாங்க. பொதுவா நீங்க எப்பவுமே கண்டிப்பா ஒரு காரியத்தை செய்யணும்னா முதல்ல ரெசல்யூஷன் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ என்னுடைய ரெசல்யூஷன் என்னன்னா, இந்த 2024 அடிக்கடி நினைச்சுக்கிறது, ஐ டேக் கேர் ஆஃப் மை ஓவரால் ஹெல்த், பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல். 4 டைமென்ஷன்லையும். பிசிக்கல்னா பௌதிக ரீதியானது, உடல் அடிப்படையில் உள்ளது. மென்டல்ங்கிறது மன ரீதியான, புத்தி ரீதியானது. எமோஷனல்ங்கிறது உணர்வு பூர்வமானது. ஸ்பிரிச்சுவல்ங்கிறது ஆன்மீக அடிப்படையில் உள்ளது. இந்த 4 அடிப்படையிலும் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் பேணி காப்பேன். அதனால என்ன எனக்கு சௌரியம்னா, என்னை நானே பார்த்து கொள்ள முடிகிறது, எனக்கு நானே தொந்தரவாக இருக்க மாட்டேன், என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் நம்முடைய ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்து கொண்டால் நாம் நமக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருப்போம். மிக மிக முக்கியம். இந்த சுற்றி உள்ளவர்களை நம்ம உண்மையிலேயே நம்ம லவ் பண்றோம்னா அவங்களுக்கு தொந்தரவே இல்லாதபடி நம்முடைய ஆரோக்கியத்தை முடிந்தவரை கடைசி வரை பேணி காக்க வேண்டும். அது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நம்மளை கவனிக்கிறதுக்காக அவங்க டியர் அண்ட் நியர் ஒன்ஸ் அவங்க கஷ்டப்படுவாங்க. அது மறைமுகம் அவங்களை கஷ்டப்படுத்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரோக்கியமா பார்த்துக்கிட்டோம்னா அவங்க தங்களை பார்த்துப்பாங்க. அது நம்ம அவங்களுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவி. ஐ செட் ரைட் மை பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் ஆர்டர்லி அண்ட் அக்சஸபிள் மேனர். எல்லாம் செதறி கிடக்கு, அதை ஒழுங்காக ஆர்டர்லேயே அமைச்சு எல்லோருக்கும் அது கிடைக்க முடியாது. என்னுடைய உறவினர்கள், மிக நெருங்கிய உறவினர்கள், என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய லைஃப் பார்ட்னருடைய மகள்கள் எல்லோருக்கும் தெரியும்படியாக நான் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க இருக்கு, யார்கிட்ட என்ன வச்சிருக்காங்க என்னன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. அதனால அதை செட்ரைட் பண்ணி ஆர்டர்லியா அக்சஸபிளா எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நான் பத்திரமாக எடுத்து வைக்க வேண்டும். இது எனக்கு அடிக்கடி தோணும், ஒழுங்கா பண்ணணும். மூணாவது, ஐ ரீட் இன் டெப்த் அவர் ட்ரெடிஷனல் புக்ஸ் லைக் திருக்குறள் அண்ட் கீதா. இந்த மாதிரி நிறைய நம்முடைய பாரம்பரியத்தில் ஏராளமான புத்தகங்கள் இருக்கு. நான் ஒரு ட்ரெயினரா ஒரு மிந்தி என்ன பண்ணுவேன்னா, ஷேக்ஸ்பியர், நெப்போலியன் ஹில், அப்புறம் பீட்டர் ட்ரக்கர்னு சொல்லி அதையே நான் நிறைய படிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்முடைய புத்தகங்கள் நிறைய இருக்கு. திருக்குறள், பகவத்கீதையில் அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து படிச்சு அந்த கிரேட் வேல்யூஸையும் விஸ்டத்தையும் நாம் புரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு அதை எனக்கும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் முடிந்தவரை அதிக அளவு, நல்ல அளவு, தெளிந்த முறையில் பரப்புவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் என்னோட லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். அது என்னுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். தினசரி பார்த்துப்பேன். அது தினசரி ஐ ஃபாலோ மை லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வித் ஃபிகர் அண்ட் ஷியர் டு கீப் கிரியேட்டிங் பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் மீ அண்ட் பீப்புள் அரவுண்ட் மீ பை லேர்னிங், ஷேரிங் அண்ட் ட்ரைனிங். தொடர்ந்து கற்றுக்கொண்டும், தொடர்ந்து பகிர்ந்து கொண்டும், தொடர்ந்து பயிற்றுவித்துக் கொண்டும் நான் எனக்குள்ளும் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து நேர்மறை மாற்றங்களை உருவாக்குவதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய முக்கியமான லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட். இதை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன். இது என்னை கொண்டு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய உந்து சக்தி. மொத்தத்தில் இது என்னுடைய தீர்மானம். இது என்னை தொடர்ந்து கொண்டு செலுத்துகிறது. ஸோ உங்கள் அனைவருக்கும் பல தீர்மானங்கள் இருக்கின்றன. அதை நீங்கள் நிறைய பேர் பகிர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய தீர்மானங்கள் தொடர்ந்து அந்த பயணத்தில் நீங்கள் தொடர்ந்து சென்று அது சாதனைகளாக மாற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்தி, உங்களுடைய தீர்மானங்கள் சாதனைகளாக மாற வேண்டும் இறைவனையும் வேண்டிக் கொண்டு, என்னுடைய தீர்மானங்கள் எப்படி சாதனைகளாக ஆக வேண்டும் நான் விரும்புகிறேனோ அதே போல் உங்கள் அனைவருடைய தீர்மானங்களும் சாதனைகளாக மாற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.
தேங்க்யூ சார். ரொம்ப அருமை. அதாவது நம்மளுடைய புராண கதைகள்ல ஆரம்பிச்சு, காந்தியடிகள் ஆரம்பிச்சு, அப்படியே தொடர்ச்சியாக விவேகானந்தர் சார் அண்டு அப்துல் கலாம் இப்படி வரிசையாக எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்துட்டீங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய தீர்மானத்தையும் சொல்லிட்டீங்க. நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ இதை தொடர்ந்து முதல் ஃபீட்பேக்காக நித்யாதேவி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். நல்லா சிறப்பான தகவல் சார். ரொம்ப அருமையா அந்த லாஸ்ட் சொன்ன அந்த 7 விஷயங்கள், அதுக்கு இடையில சொன்ன அந்த புராண கதைகள், விவேகானந்தரின் பொன்மொழி எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுதான் முக்கியம். ரெசல்யூஷன் எப்பனாலும் எடுக்கலாம். ஆண்டு தொடக்கம் அப்படின்றது ஒரு புத்துணர்வு, அவ்வளவுதான் அப்படின்ற சொன்னீங்க. நிஜமாவே அப்படிதான் ரெசல்யூஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆண்டு தொடக்கத்துல எடுக்காதவங்க கூட இன்னைக்கு 21ஆம் தேதி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருந்து கூட நாம சொல்லுவோம், ஒரு குழந்தைக்கு படிக்கும்போது சொல்லுவோம், இப்ப இருந்து படிச்சீங்கன்னா கூட போதும், நீ இந்த முழாண்டு தேர்வுக்கு தயார் நிலைக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டு தொடக்கத்துல இல்லைன்னா கூட அப்படின்றத நல்லா சிறப்பா நடத்துனீங்க. மென்மேலும் வளர வேண்டும். எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் உங்களுடைய தீர்மானங்களையும் நடத்தி தர வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு நன்றி நித்யாதேவி மேடம். லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். மேஜர் லக்ஷ்மணன் நாராயணன் சார் அவங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க சான்ஸ். ஏன்னா அருள்குமரன், பிரிதிராஜன் சார் முன்னாடியே கை தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடு. பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி ஆளுமைகளுக்கு இனிய காலை வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. பீங் ட்ரெயினர் சாரோட ட்ரைனிங் செஷன் இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். நான் ஒரு கிஃப்டட் அப்படின்னு நினைக்கிறேன். பீஸ்மர்ல துவங்கி பாஞ்சாலி, காந்தி, மிகப்பெரிய ஆளுமைகள் நம்ம புராணத்திலையும் சரி வரலாற்றுலையும் சரி மிகப்பெரிய ஆளுமைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தீர்மானங்கள், மிகப்பெரிய விளைவுகளை கொடுத்த தீர்மானங்கள். அதை சொல்லி ஒரு தீர்மானம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா மிக அருமையா வழிநடத்தினாங்க. ஃபைனலா பிடிச்சது பாத்தீங்கன்னா லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஐயா கொடுத்தாங்க. நான் தொடர்ந்து கற்றுட்டு இருப்பேன். என்னை சுத்தி இருக்கக்கூடிய வட்டாரத்துக்கு அந்த கற்றலை நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். ட்ரைனிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில இட்ஸ் மிஷன், லைஃப் மிஷன், லைஃப் டைம் மிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயாவுடைய ட்ரைனிங்கை நான் அட்டன் பண்ணது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன். மிகச்சிறந்த ஆளுமை. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க எல்லா ட்ரைனர்களுக்கும் வேண்டும் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து மேஜர் நாராயணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் ஏவிஆர் சார். வணக்கம் சார். நற்புலரி காலை வணக்கம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இது ஒரு நாள் ஃபுல்லும் பயில அரங்கத்தை அழகா ஒரு 35 நிமிஷத்துல அழகா கவர் பண்ணிட்டீங்க. ரெசல்யூஷன் என்ன, தீர்மானம் என்ன, அதுலேருந்து நிறைய மேற்கோள்கள், சரித்திரம், புராணம், அன்றைய நார்மல் வாழ்வு, சயின்ஸு, ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லா இடத்துலையும் ஒரு ஆல் என்கம்பாசிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒவ்வொரு சொல்லும்போது அழகாக யூ ஆர் ஏபிள் டு கோட் தி டேட்ஸ், கரெக்டான டேட்ஸு, இந்த சான்றுகளோட சொல்லும்போது நமக்கே ஒரு ஆத்தென்டிசிட்டி வருது. ஏன்னா அவங்கெல்லாம் பண்ணும்போது நம்மளும் பண்ண முடியுமே ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ரொம்ப ஒரு துடிப்பான ஒரு உயிர் துடிப்பான ஒரு நிகழ்ச்சி. எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு யூ சார். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தொடர்ந்து அருள்குமரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பழைய இதிகாசத்துலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று, உங்களோட அந்த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்டதை நீங்கள் ஷேர் பண்ணணும், அதை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்கள் உங்ககிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட டேக்அவேஸ் ரொம்ப அந்த கிஸ் அப்படிங்கிற மெத்தட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சூப்பரா எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இன்று ஏவிஆர் சார் மிக சிறப்பான முறையில் செஷன் எடுத்தார். எங்கே நான் மிஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். நெட்வொர்க் கரெக்டாக இருந்தது, சரியாக இருந்தது. எனக்கு முதலில் அவர் மகாபாரதத்தின் பிதாமகன் பீஷ்மர் அவர்களை ஆரம்பித்து இதிகாசங்களை கூறி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன தீர்மானம் வைத்திருக்கின்றார் என்று அவர் பேச்சை முடித்தது மிகவும் சிறப்பான முறையில்
அமைந்தது என்ற என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். இருப்பினும் அவருடைய தீர்மானங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது. ஏவிஆர் அவர்கள் ஏ என்றால் முதல் எழுத்து, பி என்றால் கடைசி எழுத்து, ஆர் என்றால் நடு, எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்த கருத்துக்களை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றால் மிகவும் சிறப்பு, சிறந்தது. சிறந்த வணக்கத்தையும் நட்புணர்வு மூலியமாக தெரிவித்துக் கொள்வேன். நன்றி சார். நன்றி. நன்றி தாமோதரன் சார். தொடர்ந்து திரு சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றிங்க மேடம். அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கங்கள். ஏவி ராமன் சார் வணக்கம் சார். உண்மையிலேயே புராண காலத்தில் ஆரம்பித்து இந்த புது வருடம் வரைக்கும் ஒரு ரெசல்யூஷன் எப்படி வந்து நம்ம எடுக்கணும், அந்த ரெசல்யூஷன் ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சுன்னா அந்த சொசைட்டிக்கு அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணரில் ஆரம்பித்து வரிசையாக எல்லாத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வந்தீங்க. உண்மையிலேயே கடைசியாக சொன்னது அந்த வின் அதை தான் வந்து நாங்களும் எங்களோட ட்ரெயினில் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் வந்து அழகாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. நம்ம ரெசல்யூஷன் நமக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா அந்த ரெசல்யூஷன் சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி. அருமையாக இருந்தது சார். நன்றி சார். தேங்க்யூ. எஸ் சிவபாலன். லட்சுமிநாராயணன் பேசுறேன் சார். பேசுறேன் சார். ஏன்னா வந்து நீங்க இன்னைக்கு பயிற்சி எடுத்தது வந்து எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப தயங்கி நிற்கும் நண்பர்கள் கூட இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய ட்ரைனிங் குறித்து ஃபீட்பேக் வழங்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இதிகாச புராண காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நீங்க என்ன பண்ணீங்க, தொடர்ந்து பல வரலாற்று சமூகங்களையும் இங்க நினைவு கூர்ந்தீங்க. தென்னாப்பிரிக்காவில் காந்தி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு ஏற்பட்ட வரலாற்று நிகழ்வுல இருந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி ஒரு தீர்மானத்திற்கு அடிகூலியது என்பதை குறித்து உங்களுடைய ஆழ்ந்த கருத்துக்கள் வந்து பாராட்டத்தக்கது. அது வந்து ஒரு மூத்த பயிற்சியாளராக தங்களை இந்த நேரத்திலையும் நீங்க நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும். 1969 மே மாசம் வந்து சாந்தி நிலையம் படத்துல வந்து அந்த பாடலை சொன்னீங்க. அதுக்கு அடுத்த மாசம் ஜூலைல அந்த ஒரு மாசம் கேப்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரமண்டலத்துல போயிட்டு அமெரிக்கா லேண்ட் ஆகுறாங்க. இதற்கு முன்னாடி 1963லயே பாத்தீங்கன்னா கலையரசின்ற ஒரு படத்தின் மூலமா டைரக்டர் காசிலிங்கம் வந்து நம்மள வந்து ஏலியனுங்க வந்து பானுமதியை கடத்திட்டு போற மாதிரி எம்ஜிஆர் போய் காப்பாத்தி கூட்டு வர மாதிரி அப்பயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்லயே நம்மள பரவசப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்பியார் எல்லாருமே பாத்தீங்கன்னா வாகாயத்துல பறக்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நிகழும். ஆக வந்து எல்லாமே வந்து கற்பனை என்று சொன்னாலும் கூட அந்த கற்பனையை தாண்டி சில விஷயங்கள். லக்ஷ்மணன் சார் ஒரு நிமிஷம் இருங்க. லக்ஷ்மணன் சார் ஒரு நிமிஷம். சிவபாலன் சார் கொஞ்சம் மியூட் போடுங்க. போட்டச்சு, நான் போட்டேன். மேடம் இருக்கு. அதாவது கற்பனையை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உள்ளுணர்வு நம்மளை ஆட்படுத்துவதன் விளைவாகத்தான் சில விஷயங்கள் நடக்கிறது. 1963 நம்மளுடைய கற்பனை வளத்தை காட்டி அது 1969 உலகின் வேறு ஒரு கண்டத்தில் வேறு ஒரு நாடு வந்து அதை நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து மனதில் நாம் நினைக்கும் விஷயங்கள் அது வாக்காக சித்தமாக நிலைநிறுத்தப்படுகிறது என்றே சொல்ல வேண்டும். ஆக ஒரு கற்பனைக்கும் ஒரு தீர்மானத்திற்கும் அதை மனதில் உறுதியாக எடுத்துக்கொண்டு காட்சிப்படுத்தி கொண்டு செல்லும் போது வெற்றிகரமாக இருக்கும். அதற்கு ஸ்டீவன் காவியின் 7 உயர்ந்த மனிதர்களின் குறிக்கோளையும் இங்கே எடுத்துக்காட்டினார். ஆக ஒவ்வொன்றும் அவர் கொடுத்தது அனைத்தும் இந்த 30-35 நிமிடங்க நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் வாழ்க்கையின் பாடமாக தத்துவமாக நாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை முன்னேறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வருடம் அல்ல, வாழ்க்கையின் எந்த வருடமும் மிக சிறந்த வருடமாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏவி ராமநாதன் ஐயா அவர்களுக்கு இந்த நிறுவனத்தின் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றி சார். தொடர்ந்து ஜாக்லின் மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம் கத்துக்கிறோம். சார் வந்து ராமநாதன் சார்ட்ட இருந்து நிறைய நம்ம டெய்லி கத்துக்கிறோம். அவங்க எல்லாருக்குமே அருமையான ஃபீட்பேக் கொடுப்பாங்க. நம்ம வந்து நன்றி தான் அவங்களுக்கு சொல்லணும். ஃபீட்பேக் கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை. எப்பயுமே சார் வந்து திரைப்படத்தை தான் மேக்சிமம் போடுவாங்க. இன்னைக்கு எடுத்தோன்னே அந்த ஆதி காலத்துல இருந்து அந்த இதிகாசங்கள் அந்த பிக்சர் போடப்ப இன்னைக்கு சார் வந்து எதுவும் சினிமா
படம்லாம் போட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா எல்லாரையுமே போட்டு அந்த வாழ நினைத்தால் வாழலாம்னு ஒரு சினிமா பாட்டையும் கொண்டு வந்து நிறுத்துனாங்க. அதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம், காந்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவங்க எடுத்த எல்லா தீர்மானத்தையும் நமக்கு காமிச்சு, அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாமே நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நம்ம நெறைய இன்னைக்கு விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேம். தொடர்ந்து சிவபாலன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நற்புலரி ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பாக செயல்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் லட்சுமி நாராயண் சார், சுமதி மேடம் அவங்களுக்கும் மற்றும் தவறாமல் வருகை புரிந்து கொண்டிருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் மற்றும் இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பா ரெசல்யூஷன் பத்தி எடுத்த நம்ம ராமன் சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் முதல்கண் காலை வணக்கத்தையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. சார் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மகாபாரதத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எப்படி அதே மாதிரி காந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மனதில் முறையில நடந்த ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி அது ஒரு ரெசல்யூஷன் ஆக்கி ஒரு நாட்டுக்கே நன்மை செஞ்சிருப்பாருங்க. அதை நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்தது நோபல் பிரைஸ் பத்தி சார் சொன்னாங்க. அது உண்மையிலேயே வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த செய்தி தெரிஞ்சு கிளியரா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறத பத்தி ஒரு சார் வந்து ரொம்ப சிறப்பா இது பண்ணாங்க. அப்புறம் விவேகானந்தரை பத்தி சொன்னாங்க, அப்புறம் பாரதியாரை பத்தி சொன்னாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரைட், நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச கதையா இருந்தாலும் இந்த நோபல் எல்லாம் ரொம்ப சிறப்பான செய்தியா இருந்துச்சு. அது கடைசியா அந்த வாழை நினைத்தால் வாழலாம் அப்படிங்கிற சொன்ன விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வின்னிங் ஹேபிட்ஸ் வந்து சமச அதே மாதிரி ரிசல்யூஷன் ஃபார் நீங்க போட்டதை சொன்னீங்க. ஸோ இப்போ ரிசல்யூஷன் பண்ணும்போது எல்லாரும் என்னன்னா அந்த விஷன் மிஷன் கூட தான் பண்ணணும். நிறைய பேர் அந்த விஷன் மிஷன் போட மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதை போடணுங்கிறத நீங்க இதை எடுத்து சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஜேசி இருக்குதுன்னா அதுக்கு விஷன் இருக்கு, மிஷன் இருக்கு. ஸோ நம்ம லைஃப்லயும் விஷன் மிஷன் போட்டா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களோட ரிசல்யூஷன்ல டோட்டலாவே டாபிக் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. கோல் செட்டிங்ல இருந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாமே கவர் பண்ற அளவுக்கு உங்களோட ரிசல்யூஷன் இருந்துச்சு சார். அது சிறப்பா இருந்துச்சு. இந்த குரூப்ல வந்து இன்னொரு விஷயம் நான் தெரியப்படுத்திக்க வேண்டியது என்னன்னா, நான் 2006ல வந்து நான் சாரோட வந்து ஸ்பீச் கிராஃப்ட் அட்டன் பண்ணேன். அதுதான் என்னோட பயிற்சிக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு பயிற்சியும் நான் பெருசா எடுத்துக்கல. அந்த ஒரு பயிற்சியை வச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் நான் ட்ரெயினரா வளம் வந்துட்டு இருக்கேன்னா அது சாரோட அந்த ஆசீர்வாதம் தான். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டே ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் போனோம். இபிஎஸ் போகும்போது அப்ப இருந்து 2 ஃபேக்கல்டி 2 பேருமே போட்டு அப்படியே புரிஞ்சு தள்ளிட்டாங்க. அப்படின்னா நம்மள இப்படி எல்லாம் தொல்லை பண்ணுவாங்களான்னு நினைச்சிட்டு நிறைய வாட்டி ஸ்பீச் கிராஃப்ட் போகாம இருந்தேன். அப்புறம் சாரோட பயிற்சி சும்மா போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் பிளஸ் ஆக்கி இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு பயிற்சியாளர்னு சொல்லிக்கிறேன்னா அன்னைக்கு சார் போட்ட ஒரு விதை. ஏதோ ஒண்ணு சொல்லலாம். அது நிறைய வார்த்தையால சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு சாரை வந்து எப்ப பார்த்தாலும் அந்த வார்த்தை நினைவு கூறிட்டே இருப்பேன்னு வச்சுங்களேன். இந்த தருணத்திலையும் இந்த இடத்துல நான் நிக்கிறேன்னா உங்களோட ஆசீர்வாதம் சார். தொடர்ந்து உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தொடர்ந்து வேணும். நன்றி சார். வணக்கம் சார். மிக்க நன்றி சிவபாலன். அந்த ப்ரோக்ராம்ல வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபெண்டா இருந்தது சிவபாலன். ஸோ ஞாபகம் வச்சு மனப்பூர்வமா நீங்க வந்து இங்க பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சிவபாலன். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. வாழ்த்துக்கள் சிவபாலனுக்கு, வாழ்த்துக்கள் சிவபாலன். நன்றி சார். தொடர்ந்து பிரபாகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். சார் ஏவி ராமநாதன் சார், உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது சார். நார்மலா நாம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம்னா இன்னைக்கு எடுப்போம், அதோட 6 மாசம் கழிச்சு அதை மறந்துடும். அப்படி இல்லாம நம்மளோட இதிகாசங்களை வந்து காமிச்சு எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் எப்படி ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதுல வெற்றி பெற்றாங்க. எனக்கு அதுலயே ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. நம்மளும் ஃபாலோ பண்றோம்னா ஏனோ தானோன்னு எடுக்காம அதுக்கு உண்டான ஃபுல் முயற்சியும் ஃபுல் கெப்பாசிட்டியும் கொடுத்து நம்ம அதை வந்து கண்டிப்பா அதை பண்ணணுன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை வந்து நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருக்கா? பிரபாகரன், நீங்க சொன்னதுல ஒரு நான் முக்கியமான விஷயம் என்னன்னா 6 மாசத்துல மறந்துடுவாங்க. நீங்க 6 மாசம் இல்லைங்க, எடுத்தது 6 நாள்லயே மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷனை பத்தியோ அதோட உறுதிப்பாடு தன்மையை பத்தியோ இல்லாத ஒரு சமூகமாகவும் ஜெனரேஷனாகவும் தான் இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். சார் ரொம்ப ரொம்ப அருமையா இந்த செஷனை கொண்டு போனீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஃபீட்பேக்கை கேட்டப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருடைய மனசுல உங்களுடைய ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு போயிட்டு தாக்கி இருக்குன்ட்டு.
ஸோ இன்னும் பல ரெசல்யூஷன் நற்புலரில் இருக்கக்கூடிய நண்பர்களை எடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு பயிற்சியாளர் பயிற்சி முடிஞ்ச பிறகும் நம்ம இருக்கணுன்ற ஒரு ரெசல்யூஷனை நம்ம எடுக்காமே இருக்கோம். நம்ம ஏவிஆர் சார்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி முடிஞ்சு க்ளோஸ் பண்றவரில் இருப்பார். அவர் பயிற்சியாளர்ன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுவார். ஆனால் நம்ம மக்கள் எல்லாம் வருவாங்க, ஃபீட்பேக் சொன்னோடனே அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. இந்த ரெசல்யூஷன் முதல்ல இந்த நற்புலரில் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய 400வது நாளை வந்து நம்ம எட்டி பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ சைபர் கிரைம்லேருந்து நம்ம ஒருத்தரை கூட்டின்னு வந்து பேச வைக்க போகிறோம். ஸோ அதனால நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து இந்த இடத்துல குரோத் பண்ணுறது முக்கியம். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன்லாம் முடியும் போது அந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரலும் ஸ்டூடெண்ட் இங்கே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு கண்டிப்பாக தேவை. அவங்க எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த 400வது நாள் என்னைக்கு வருதுன்னா வருகின்ற 4ஆம் தேதி. அதனால நீங்க யாரெல்லாம் பயிற்சி துறையில் இருக்கீங்களோ எவ்வளோ ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஸ்டூடெண்ட்டுங்களாம் அன்னைக்கு கொண்டு வரணும். அது கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தை அது உங்களுக்கு நான் தகவலை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள்லாம் இந்த தளத்தில் இருக்குது எங்களுக்குலாம் பெருமையான விஷயம். உங்களுடைய ஃபீட்பேக்லாம் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்களுடைய ஃபீட்பேக்காக தான் நாங்கள் எல்லாமே காத்துட்ருப்போம், என்ன சொல்கிறீங்களோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நீங்கள் நெகட்டிவாக சொன்னது கிடையாது, பாசிட்டிவாக சொல்வீங்க. இன்கேஸ் அதில் ஏதாவது நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ உங்களை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்குறோம். இப்படி தான் சொல்லணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய மனமும் வருத்தப்படாத அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தளத்துல பயணிக்கிறதே பெருமையா நான் கருதுறேன். மற்றும் ஒரு ஆளுமையுடைய நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.